ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சௌந்தர்யா, மஞ்சரிக்கு ஒரு கான்வர்சேஷன் போச்சு இல்லைங்களா? அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து டே டியூஸ்டே எபிசோடில் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் ஸ்டார்டிங் நம்ம அந்த ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான் அப்படியே பேச போகிறோம். மஞ்சரியும் சாச்சனா அதுக்கப்புறம் ராணவ் 3 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. ஆல்ரெடி தீபக் வந்து லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டுட்டு அந்த ஃபுட்டு பஞ்சாயத்து பேசும்போது யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு டாக் போகுது கார்டன் ஏரியாவில். மஞ்சரி, சாச்சனா, ராணவ் அப்படின்ட்டு. அப்போ வந்து மஞ்சரி சொல்கிறாங்க, ஆல்ரெடி டாஸ்க்கு ரூல்ஸ் அப்படிலாம் கிச்சன்லலாம் இருந்தது. இப்போ தான் எல்லாமே ஃப்ரீ ஆகிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு ன்றாங்க. இப்பயுமே கிச்சன் ஏரியாவில் சமைக்கும்போது பேச வேண்டாம். ஏன்னா தீபக் வந்து லிவிங் ஏரியாவில் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து அந்த ஃபுட் பஞ்சாயத்து மஞ்சரி பண்ணோடனே இனிமேல் வந்து ஏதாவது பேசணுன்னா அப்புறம் தனியாக பேசிக்கலாம். அந்த இடத்துல பேச வேணாம். ஹீட் ஆஃப் த மூமெண்ட் சமைச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ ரொம்ப முக்கியமாக இருந்தால் மட்டும் பேசலாம், இல்லை அப்புறமா தனியாக பேசி அட்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தான் மஞ்சரி சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்பயுமே பேசக்கூடாதுன்னா எப்படி? இது வரைக்கும் தான் டாஸ்க் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பயுமே பேசக்கூடாதுன்னா அப்போ எப்போ தான் பேசுறது? இப்போ அவருனே கிச்சன் ஓகே, கிச்சன் ஏரியாவில் சமைக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுக்குன்னு எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சாச்சனாவும் ஆமாம் இப்போ ஃபுல் அவர் வந்து ஃபுல் கிச்சன் அவருக்கே பண்ணுங்கிற மாதிரி அவர் இஷ்டமாக பண்ணிருக்காரு. நான் வந்து இது அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 8 வாரத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி தான் ஃப்ரிட்ஜை திறந்திருப்பேன். அந்த பக்கமே நான் போகவே முடியல அப்படின்ற மாதிரி. இவங்க என்னென்னா ஃப்ரிட்ஜில் போய் எடுக்கிறாங்க, செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு அங்கங்கே குறும்பட போட்டுடுறாங்களே. அது என்னது கேக் எடுக்கிறதாகட்டும், இது ஆகட்டும், அதாகட்டும்னு என்னமோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்காங்க கிச்சன் ஏரியாவுக்கு சாப்பிட்ற ஃபுட்டு பஞ்சாயத்துன்னு வர பட்சத்தில். ஸோ அதனால் அவங்க பிரச்சனை அவங்களுக்கு போய் ஃப்ரிட்ஜில் எடுக்க முடியாது, செய்ய முடியாது, சாப்பிட முடியாதுன்னு அது ஒரு பக்கம் போகுது. ராணவ் இதெல்லாம் உட்காந்து கேட்டுட்ருப்பாரு. இது ஒன்று ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கான்வர்சேஷன் வந்து சௌந்தர்யாக்கும் மஞ்சரிக்கும் போகும். சௌந்தர்யா வந்து மஞ்சரி கேட்பாங்க. ஒரு இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து மஞ்சரியை பொய் சொல்கிறதா அட்ரஸ் சொல்லியிருப்பாங்க பிராண்ட் பண்ணியிருக்கிறதுனால. அவங்க வந்து கேட்பாங்க, நீ எதுக்கு என்ன அப்படி பிராண்ட் பண்ண? ஏன் அப்படி சொன்ன? எந்த இடத்துல நான் பொய் சொன்னதை பார்த்தேன் அப்படின்னா, அது வந்து என்னென்னா நீங்கள் இங்கே அங்கே ஒரு மாதிரி பொய் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க, அதனால் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. எங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னும் அந்த ராஜா டாஸ்கில், அதுக்கப்புறம் வந்து அதான் முக்கியமாக அந்த கிங்டம் படைத்தளபதி டாஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது படைத்தளபதினா அந்த கேரக்டர் வந்து எல்லாருமே தான் திருடினாங்க, எல்லாருமே தான் வந்து அவங்கவுங்க கேரக்டருக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணாங்க. பர்சனல் அட்டாக்லாம் பண்ணாங்க. இதில் வந்து நான் மட்டும் பண்ணது எப்படி அப்படின்னும்போது, இல்லைங்க எனக்கு அப்படி தோணுச்சு. நீங்கள் மாற்றி மாற்றி பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க கேட்குற கேள்வியில் இவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க சொல்கிற பதில அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்க கேட்கறதுனா நான் மாற்றி மாற்றி பேசுகிறேன், சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சௌந்தர்யா. ஓ சமாளிக்கிறேனா? அப்போ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு சமாளிக்கிறேன்னா அது வேற. ஆனா பொய் சொல்றதுன்னு சொன்னா அது வேற. நீங்க 2த்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்றீங்க. நீங்க பொய் சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு பொய் சொல்றேன்னு நீங்க சொன்னது எந்த இடத்துல நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி திருப்பி திருப்பி கேட்பாங்க. அங்க கேட்கறதே விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, மஞ்சரியோட பாடி லாங்குவேஜ் டீச்சர் மாரியும், சௌந்தர்யா வந்து ஸ்டூடெண்ட் மாரியும் பதில் சொல்ற மாரி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து சௌந்தர்யா வந்து மாட்டிக்கிட்டோம்டா இவங்ககிட்ட எப்புட்றா பதில் சொல்றது? அப்படின்ற மாரி தான் அவங்க பதில் சொல்லிருப்பாங்க. நீ இப்ப என்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். நீ சொல்லாம நீ எப்படி இங்கேருந்து கிளம்புவ? அப்படிங்கிற மாரி அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கும். அவங்க ஆட்டிட்யூட். அப்படி இருக்கிற பட்சத்தில என்னமோ ஒண்ணு சொல்லிட்டு சௌந்தர்யா மாட்டிக்கிட்ட மாரி தான் எனக்கு தோணுச்சு. இதில வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து மஞ்சரி எப்படி சொல்ல வந்திருப்பாங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத சமாளிக்கிறதுக்கு மாத்தி மாத்தி சொல்றீங்க, அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கலாம். அவங்க பொய் சொன்னாங்களான்னு கேட்டா, அது அந்த அந்த கரெக்ட்டா இந்த விஷயத்துல நீங்க இப்படி இதுதான் உண்மை. ஆனா நீங்க இப்படி மாத்தி சொன்னீங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த இடத்துல இவங்க ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இவங்க தெரியாத பட்சத்துல, இல்லன்னா அது சரியா இவங்களுக்கு புரியாத பட்சத்துல, இவங்களுக்கு வந்து ஆனா அது டவுட்டாவும் இருக்கு. அவங்க ஃபேரா இல்ல அப்படிங்கிறது. அத வந்து நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க. அந்த சமயத்துக்கு ஏத்த மாரி எதையோ ஒண்ணு சமாளிக்க சொல்றீங்க. அப்படின்னு சொல்ல தெரியாம, அது அந்த அந்த இதுல வேர்டிங்ஸ்ல சொல்லாம, பொய்யின்ற வார்த்தைய சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாங்களோ! அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா, அவங்க பொய் சொல்லலங்கிறத அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அவங்க பொய் சொல்றாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாரி இவங்க எத சமாளிக்கிறாங்க, சமாளிச்சு தான் சொல்றாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சௌந்தர்யாவுக்கும் சொல்ல தெரியல. ஸோ இவங்க அவங்கள அவங்க மேல இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சம்திங் ஃபிஷ்ஷி அப்படிங்கிறது மட்டும் தோணுது சௌந்தர்யாக்கு. பட் ஆனா அத சரியா இவங்களால அட்ரஸ் பண்ண முடியல. அவங்க அத கரெக்ட்டா நிக்க வச்சு கேள்வி கேட்கும்போது, இவங்களால அத ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னும்போது சௌந்தர்யா அங்க மாட்டிக்கிட்டு முழிச்சத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே சமயத்தில இந்த டாக் உள்ளேயும் போகுது. விஷால் கிட்டயும், ராணுவ் கிட்டயுமே விஷால் கிட்டயும், ரயான் கிட்டயுமே போய் கேட்குறாங்க இவங்க. சௌந்தர்யா அவங்க பொய் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தோணுதான்னா, அது ரயான் அதான் சொல்றாரு. பொய்ன்னு சொல்ல முடியாது. அங்கங்க அது கொஞ்சம் மாத்தி சொல்ற மாரி இருக்கு. முன்னுக்கு பின் மொரணா வந்து மாத்தி சொல்ற மாரி இருக்கு அப்படின்னு விஷாலும் அதான் சொல்றாரு. அப்போ வந்து விஷால் ரொம்ப தான் நியாயம் பேசுவாரு. இருந்தாலும் இந்த இடத்துல அவர் சொன்னதே நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும் இல்லையா? அதனால நான் சொல்றேன்.
சொல்லும்போது அதுதான் எனக்கும் அப்படி தான் அப்போ அது மாற்றி மாற்றி சொல்கிறது பொய் இல்லையா அப்படின்னு திருப்பி சௌந்தர்யா கிளாரிஃபை பண்ணுறேன். இதாங்க சௌந்தர்யா பிரச்சனை. சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லவும் தெரியல கரெக்டாக. பட் ஆனால் அவங்க அதை பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்குள்ளே அது வேறு மாதிரி போயிடுது விஷயம். தப்பாக கன்வே ஆகிடுது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ இதுதான் இவங்களோட வீக்னஸாகவும் இருக்குது, ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. சம்டைம்ஸ் இது புரியாமல் இருக்கிறதே இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. இல்லை சரியாக புரிஞ்சுக்காமல் பேசுறது மைனஸாக இருக்குது. இதுதான் இவங்களோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது ரயன் கிட்ட அவங்க கேட்குறாங்க, அப்போ மாற்றி மாற்றி சொல்கிறது இப்போ மாற்றி மாற்றி சொல்கிறது பொய்யாகுது. ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதை வந்து மாற்றி மாற்றி அவங்க வந்து சமாளிக்கிறதுக்காக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லாமே தவிர அது பொய்யா இல்லைன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னா அதுதான் உண்மை. கரெக்டாக சொல்லணும்னா அதுதான் எக்ஸாக்ட். ஓகேங்களா? இல்லை அந்த இந்த விஷயத்தில் முத்து விஷயத்தில் ஒரு முத்துனால மட்டும்தான் அதை கொடுத்தேன்னு சொன்னாங்க அந்த டாஸ்க்கை, ஜிம் டாஸ்க்கை. இல்லை முத்து ஃப்ரெண்டுனால மட்டும்தான் கொடுத்தேன் மாற்றி மாற்றி அது சொன்னாங்கன்னா அதுதான். அப்போ விஷால் சொல்லலாம் அந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து அது பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னால் நம்ம அதை பொய்ன்னு சொல்லலாம். இல்லை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர அது பொய்ன்னு நம்மகிட்ட ப்ரூஃப் பண்ண முடியாதுன்னா நம்ம அதை சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சௌந்தர்யாவுக்கு ஒன்று புரியுது. பட் ஆனால் அவங்களுக்கு அது சரியாக அட்ரஸ் பண்ண வரலை. அது ஏதோ ஒரு இடத்துல அது கரெக்டாக மஞ்சரி என்னைக்காச்சும் மாட்டினாங்கன்னா அப்போ வந்து சௌந்தர்யா வச்சு செய்வாங்கன்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை சௌந்தர்யா அதை சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னு மஞ்சரி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மஞ்சரியும் அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாச்சனாவோட பஞ்சாயத்து. இந்த சாச்சனா தீபக் பஞ்சாயத்து மைக் போடலை அப்படிங்கிறது. ஆக்சுவலி தீபக் பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது. பிக் பாஸ்க்கே பதில் சொன்ன மாதிரி தான் இருந்தது சாச்சனா மேடம். ஆல்ரெடி ஹோஸ்ட்டுக்கு வந்து இவங்க பதிலே சொல்கிறதில்ல, சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லி மழுப்பிடுறாங்க. ஹோஸ்ட்டும் கேள்வி கேட்கறதில்ல. இப்போ பிக் பாஸே சொன்னாலும் அங்கேயும் வந்து நான் பேசுவேன், எனக்கு தோணுனதை நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நிஜமாகவே அவங்க வந்து என்ன சொல்கிறது, டேடி வீட்டுக்கு வந்து செல்ல பொண்ணாக தான் அவங்க நடந்துக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு விஷயமும். இது எப்படி போகும்னு தெரியல. இது இந்த கேமையே மாற்றி போடுமா, இல்லை நிஜமாகவே அவங்களுக்கு டைட்டில் வின்னரை தூக்கி கொடுத்துருவாங்களா? நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். டேடி டிராஃபி கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க. இவரும் தூக்கி கொடுத்துட போகிறாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த மைக் பஞ்சாயத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் கைஸ். தேங்க்யூ.